இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே பாண்டி வெற்றியை தரன்னு ரெசார்ட்டுக்கு இழுத்துட்டு வரான். குளிக்க கூட இல்லாம. வெற்றி என்னடா குடிக்க கூட இல்லை, அதுக்குள்ள ரெசார்ட்டுக்கு இழுத்துட்டு வரேன், நான் ரூமுக்கே போறேன், ரூமுக்கு போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். உடனே பாண்டி டென்ஷன் ஆகி உனக்கெல்லாம் நல்லதே பண்ணக்கூடாதுடா அப்படின்னு கடுப்பாகிறான். சரி சரி கோவப்படாத, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. உள்ள வந்தோடனே கபோர்டை ஓபன் பண்ணா கபோர்ட்ல எல்லாரும் அதாவது கஸ்டமர் யூஸ் பண்ண மிச்ச மீதி ஷாம்பு, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ், லொட்டு லோஸ்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஒரு கபோர்டு ஃபுல்லாக வந்து பாண்டி எடுத்து வச்சிருக்கான். அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பெரிய ஷாம்பு பாட்டில் இருக்கு. ஷாம்பு பாட்டிலை பார்த்தோன்னே வெற்றிக்கு டே டே அந்த ஷாம்பு பாட்டில் இருக்கிற ஷாம்பை இன்னொரு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு எனக்கு அந்த ஷாம்பு பாட்டில் தரியா, அதில் தான் நான் சின்ன வயசில் இதில் தண்ணி ஊற்றி குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். அதுக்கு பாண்டி ஏன்டா இவ்வளோ பெரிய ரெசார்ட்டில் வேலை செய்கிற, அது உனக்கு பெருசாக தெரியல, தம்மா தூண்டு ஷாம்பு பாட்டிலாம் உனக்கு பெருசாக தெரியுதா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாண்டி வெற்றி கிட்ட கார்டன் ஏரியால இருக்கிற ஒரு பாத்ரூம் இருக்கு, அங்க போய் குளி, உனக்கு 10 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லி வெற்றியை அனுப்பி விடுறான். வெற்றியும் பாத்ரூம்குள்ள வந்தோன்னா எப்பா எவ்வளோ பெரிய பாத்ரூம்னு சொல்லிட்டு வாயடைச்சு போயிடுறான். அங்க இருக்கிறதெல்லாம் தொட்டு பார்த்து ஜாலியா தண்ணியில விளையாண்டுட்டு புஸ்வான் எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வெளியே வரான். நெக்ஸ்ட் கட் பண்ணா ரிசப்ஷனை கட்டுறாங்க. ரிசப்ஷன்ல ஒரே வந்து கலாட்டாவா இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் புருஷன் பொண்டாட்டி ஒரு குழந்தை கப்புள்ஸா வந்திருக்காங்க. இவங்க பீச் ரூம் தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்களாமா. ஆனால் அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2மே பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் பைத்தியங்க போல் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லேடி அந்த அளவுக்கு கத்திட்டு கிடக்குது, நாங்கள் வந்து புக் பண்ண ரூம்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக லைவ்ல போட்டு உங்கள் ரெசார்ட் பேரையே கெடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு அங்கே மேனேஜர் வராரு. மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் பேர் ராதா. இவர் வந்து என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு கேட்கும் போது அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரிசப்ஷன் கேர்ள் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு பிரச்சனையெல்லாம். உடனே அவரும் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த ரூம்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு இதை விட காஸ்ட்லியாக லக்ஸரியான ரூம்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ரூமை வந்து இவங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க என்ன சார் இதை விட லக்ஸரியாக நீங்கள் புக் பண்ணி கொடுக்குறீங்க, அவங்க புக் பண்ணது வந்து ரொம்பவே லோ பட்ஜெட்டில் தான் புக் பண்ணாங்க, நீங்கள் இவ்வளோ லக்ஸரியாக வந்து புக் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு மேனேஜர் சொல்கிறாரு, இவங்க பார்த்தீங்களா வீடியோ எடுத்துட்ருக்காங்க, இந்த வீடியோ எடுத்து அவங்க வந்து இந்த ரெசார்ட் பேரை கெடுக்கிறதுக்கு நம்ம ரூம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் லாட்ஜ் நடத்தலை, ரெசார்ட் நடத்துகிறோம், ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் கிச்சனை கட்டுறாங்க. கிச்சனில் வந்து ஐசு நெடுமாறன் கிட்ட போயிட்டு சாரி கேட்குறான். சரி உடனே வந்து நெடுமாறனும் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீ வந்து கேக் வந்து ரெடி பண்ணு, 5 மணிக்குள்ளே கேக்லாம் ரெடி பண்ணி இருக்கணும், ஏன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது அதுக்கு கேக் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகேன்னு ஐசுவும் போயிட்டு கேக் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஐசுவும் அழகாக கேக்கை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஐஸோட ஃப்ரெண்டு வந்து கிச்சனில் இருக்கிற ஃப்ரீசர் ஒர்க் ஆகலை, அதனால லாபியில் இருக்கிற ஃப்ரீசரை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல உடனே ஐஸும் அழகாக கேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்கே போயிட்டு அழகாக வைக்கிறா. அப்படியே கட் பண்ணால் கேண்டீனில் கட்டுறாங்க. வெற்றி இட்லியை எடுத்துக்கிட்டு கேண்டீனில் ஒரு இடத்துல உட்கார உடனே வந்து பாண்டியா ஐயோ இது வந்து கிச்சன் டீம் உட்காரக்கூடிய பிளேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எந்திரி, பார்த்தாளுங்கன்னா அவ்வளோதான் பயங்கரமாக பஞ்சாயத்து பண்ணுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ கேண்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிளேஸ் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் போல். இப்படி பாண்டி வெற்றி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே கிச்சன் டீம் உள்ளே என்ட்ராகுது. அவங்க பிளேஸில் போய் உட்காந்தோடனே கேண்டீனில் இருக்கிற ஆள் அவங்க எல்லாருக்குமே இட்லி கொண்டு வந்து அதுவும் பீங்கான் தட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வெற்றி உடனே என்னடா இது நியாயமாக இருக்குது, நம்மளுக்கெல்லாம் சில்வர் தட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் பீங்கான் தட்டா அப்படின்னு, டேய் நம்மளுக்கு சில்வர் தட்டிலையாவது கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்படு அப்படின்னு பாண்டி சொல்கிறாப்புல. அதுக்கடுத்து இவங்க டீமில் இருக்கிற ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இது என்னடா நம்ம டீமில் இருக்கக்கூடிய பொண்ணு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு, என்ன கதை அப்படின்னு பாண்டிக்கிட்ட கேட்குறான். அந்த பொண்ணு கொஞ்சம் டேஞ்சரான ஆள், அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நம்ம டீமில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெற்றிக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் கிச்சனில் காட்டுறாங்க. ரெசார்ட் மேனேஜரான ராதா அங்கே போறாரு. அங்கே போய் ஜானை கூப்பிட்டு லாஸ்ட் 2 மந்த்ஸாக கிச்சன் இன்வென்ட்ரியோட வேஸ்டேஜோட வேல்யூ என்னன்னு தெரியுமா, உங்க 2 மாசம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு உங்க செஃப் வந்து கூப்பிட்டு எக்ஸ்பிளனேஷன் தருவாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க நம்ம தலைவர் நெடுமாறன் வராரு. வந்ததும் வராததுமா உள்ள வந்தோன்னே இங்க என்னத்தை புடுங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல இவனை வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வேலையை பார்க்க போறாரு. அப்போ ராஜா முன்னாடி வந்து நின்று எனக்கு உங்க இன்வென்ட்ரியோட
மேனேஜ்மெண்ட் பற்றியான எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படி இல்லை அப்படின்னா போர்டில் நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே நெடுமாறன் நான் வந்து அங்கேயே சொல்லிக்கிறேன், உனக்கெல்லாம் சொல்லணுங்கிற மாதிரி அவசியம் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஐபி ஷூட்டில் ரிட்டர்ன் ஆகிற ஃபுட் பேஸ்கெட்லாம் எங்கே போகுதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் யாருமே யூஸ் பண்ணாத டவலை கூட நீங்கள் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணி துவைக்கிறீங்க, அப்போல்லாம் வந்து கிலோ கணக்கில் டிடர்ஜென்ட் வேஸ்ட் ஆகலையா, அதை துவைக்கிறதுக்கு டன் கணக்கில் வாட்டர் வேஸ்ட் ஆகலையா, அதெல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு நெடுமாறன் கோவமாக கத்திட்டு இருக்காரு. வேஸ்டேஜுங்கிறது வெறும் கிச்சன் இஷ்யூ மட்டும் இல்லை, அது சிஸ்டம் இஷ்யூ. அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கோங்க. இது என்னோட கிச்சன், நீங்கள் எனக்கு இந்த கிச்சனில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தர தேவையில்லை. இப்படியே நெடுமாறன் பேசி பேசி ராஜாவை டோர் வரைக்கும் கொண்டு போயிட்டு கிச்சன் டோரை க்ளோஸ் பண்ணி நீயும் மூட்டிக்கிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி அவரை வெளியில அனுப்பிடுறான். நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணா வெற்றியை கட்டுறாங்க. வெற்றிக்கு ஃபோன் கால் வருது. அவங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க. அவசரமா கூப்பிடும் போது ஒரு 2000 ரூபாய் அமௌண்ட் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெற்றி ஃபோன்ல சார்ஜ் இல்லாததுனால சார்ஜ் கட் ஆகி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. வெற்றி சுத்தி முத்தி பார்க்கறான், எங்கேயாவது சார்ஜ் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டிவிக்கு கீழே ஒரு பாக்ஸ், சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு. அதை பார்த்தவன் அங்க இருக்கிற பிளக்கை கழட்டி விட்டுட்டு இவன் சார்ஜரையும் போட்டு சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கும் கால் பண்றான். அவங்க அம்மா கால் பண்ணோன்னே ஓன்னு அழுகுறாங்க. என்னம்மா ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும் போது வெற்றி கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, கடன்காரன் நடு ரோட்ல வச்சு வட்டி காசை கேட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டான்டா, அதனால இருந்த காசை அவன் வாங்கிட்டு போயிட்டான். நான் உனக்கு காசு கொடுத்தேன்ல, அந்த காசுல இருந்து ஒரு 2000 ரூபாய் மட்டும் எனக்கு போட்டு விடுறியா அப்படின்னு கேட்க வெற்றியும் போட்டு விடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்படியே அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சோன்னே அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, பிளக்கை வந்து சொருகாம அவன் சார்ஜரை மட்டும் கழட்டிட்டு போயிடுறான். வெற்றி அந்த சுவிட்சை போடாததுனால கேக் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உருகி போய் அப்படியே வந்து தரமட்டமா ஆயிடுது. நெக்ஸ்ட் பர்த்டே பார்ட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, போய் கேக் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. உடனே ஐஸும் ஐஸோட ஃப்ரெண்டும் 2 பேரும் கேக் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தா இங்க கேக் ஃபுல்லா உருகி ஊத்தி கிடக்கு. நெக்ஸ்ட் இந்த விஷயத்த நெடுமாறன் கிட்ட கொண்டு போறாங்க. அதுக்கு நெடுமாறன் யாராவது இந்த இலவை பாக்குறதுக்குள்ள லைவ் கிச்சன்ல கேக் ஒன்று ரெடியா இருக்கு, அதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஐசு மாஸ்டர் செஃப் கிட்ட இந்த மாதிரி எதிர்பார்த்து தான் நீங்க இன்னொரு கேக் பண்ணீங்களா, இந்த மாதிரி நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறா. அதுக்கு நெடுமாறன் பிளான் பி இல்லாம கிச்சனை நடத்த முடியாது, இதை பர்சனலா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு அமைதியா விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள கிச்சனுக்கு போனோடனே ஐசுவை பயங்கரமா ரைடு பண்றான். ஆஃப்டர் ஆல் ஒரு பர்த்டே கேக்கு கூட ஒழுங்காக உன்னால் பண்ண முடியாதா அப்படின்னு ரைடு விட்டுட்டு இருக்கும்போது வெற்றி அதை கேட்டுடுறான். அப்போ தான் வெற்றிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாமே ஞாபகம் வருது. இங்கே நெடுமாறன் ஐஸுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஃப்ளோர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் வெஷல் வாஷிங் சொல்லிட்டு எல்லாமே நீ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால ஐஸு பயங்கரமாக காண்டாகிறா. நெக்ஸ்ட் பாண்டியும் வெற்றியும் பேசிட்டு இருக்காங்க. பாண்டி வெற்றி கிட்ட சொல்றா, இந்த மாதிரி ஐஸு கேக் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கும் போது ஃப்ரீசரோட பிளக்கை யாரோ பிடுங்கி விட்டுட்டாங்கடா, இதனால நெடுமாறன் ஐஸுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பயங்கரமா ஐஸு காண்டாயிட்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அது யாருன்னு தான் தெரியலன்னு புலம்பிட்டு இருக்கும் போதே அதுக்கு வெற்றி பாண்டி கிட்ட நான் தாண்டா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டி தெரிச்சிடுறான். நெக்ஸ்ட் கட் பண்ணா வெற்றி ஐசுவை பார்க்கறதுக்காக போறான் கிச்சனுக்கு. கிச்சன்ல போய் பார்க்கும்போது ஐசு வந்து ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது பார்க்கவே கஷ்டமா இருக்கு வெற்றிக்கு. உடனே ஐசு வெற்றி பார்க்கறத பார்க்கறான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அதுக்கு வெற்றி சொல்றான், உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லையா, நீங்க தனியா பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்கறான். அன்னைக்கு ஓவர் குக் ஆயிடுச்சுன்னு போட்டு விட்டு திட்டு வாங்க வச்சு அந்த ஹெல்ப்பே போதும் அப்படின்னு ஐசு சொல்றா. ஐயோ அதுக்கு சாரிங்க அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்க உடனே ஐசு, எவனோ ஒருத்தன் பிளக்கை பிடுங்கி விட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தான், அதுக்கு நீ எவ்வளவோ தேவலாம் அப்படிங்கிற மாதிரி ஐசு சொல்லிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படின்னு கேட்கறா. உடனே இல்ல கெஸ்ட் வந்து ஃபுட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஐசு அதெல்லாம் வந்து முடியாது, எனக்கு நிறையவே வேலை இருக்கு அப்படின்னு சொல்றா. வெற்றியும் வேற வழி இல்லாம வெளியில போறான். வெளியே போகும்போது ஐசுவை பார்த்து ரொம்பவே சோகப்பட்டுட்டு போறான். என்னாலதான் இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி சோகமாவே வெளியில போறான். அப்போன்னு பார்த்து ராஜாவும் உள்ள வராங்க. ராஜா உள்ள வந்தானே ஐசு வந்து பேசிட்டு இருக்கா. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன காலையிலே ரைடாவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்க, ஆமா எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ் ரூல்ஸ் ரூல்ஸ், அதை கட் பண்ணி இதை பண்ணுன்னு இதை மட்டும் தான் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு, நம்மலாம் இருக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அப்படி
இப்படின்னு ஐசுவும் ராஜாவும் அவங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, எனக்குன்னே எல்லாம் வரானுங்க. இப்ப பாரு, ரூல்ஸ் ரூல்ஸ், அதை பண்ணு இதை பண்ணு, இதை நறுக்கு அதை குக் பண்ணு அப்படின்னு இது மட்டும் தான் என் காதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு டைம்லலாம் எவ்வளோ ஃப்ரீயா ஸ்ட்ரெஸ் இல்லாம நிம்மதியா ஜாலியா குக் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் எப்ப மாறுனதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீனு நானு ரியா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த நேம கேட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா ராஜாவோட முகம் ரொம்பவே மாறிடுச்சு, ஃபீல் பண்ற மாதிரி. இந்த ரியா யாரு அப்படின்னு போக போக தான் தெரியும். இவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த ரகசியமும் போக போக தான் தெரியும். நெக்ஸ்ட் ஐசு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தான் பெரிய ஷாக்குன்னு சொல்லணும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நெடுமாறன் உள்ள உட்கார்ந்துருக்காரு. ஐஸோட அப்பா தான் வந்து நெடுமாறன். நான் உன் மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன், நீ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணா எப்படிமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஐசு, ஏன்பா என் லைஃப்ல பிளான் பின்னு ஒண்ணு இல்லவே இல்லைல்ல, அப்படியே இருந்தாலும் அதை பண்ண விட மாட்டீங்கல்ல. அதுக்கு மாறன், உங்க அக்கா மாதிரி நீயும் என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பு இல்லைல்லம்மா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நீங்க நினைக்கிறது தப்பாகுமா அப்படின்னு கோவமா கேக்குறா. சரி பேசாம சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் எந்திரிச்சிட்டு போறாரு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.